ஹாய் கைஸ், வெல்கம் டு ஆர்ஓடி ஹேக்கர்ஸ். நீங்க வந்து ஹேக்கிங் லேர்ன் பண்றீங்க. இப்போ கரண்ட்லி லேர்ன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதில் ஆல்ரெடி லேர்ன் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னே வச்சுக்கலாமே. நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? ஹவு டு ஹேக் வைஃபை, ஹவு டு ஹேக் ஃபேஸ்புக், ஹவு டு ஹேக் கேமரா, இப்படிலாம் ஒரு 10 நிமிஷம் வீடியோவோ, 20 நிமிஷம் வீடியோவோ, 30 நிமிஷம் வீடியோவோ ட்ரை பண்ணியிருப்பீங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஆக்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் ஸ்டாப் தட் நான்சென்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், அது வந்து ஆக்சுவலாக நீங்கள் பண்ணவே கூடாது. இட்ஸ் ஆக்சுவலி வேஸ்டிங் யுவர் டைம். டு பி ஹானஸ்ட், நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபே இங்கே ஏமாத்திட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா. அண்ட் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் வந்து ஃபர்ஸ்ட் 6 மந்த்ஸ் கூட வேணாமே, ஃபர்ஸ்ட் 3 மந்த்ஸ் சைபர் செக்யூரிட்டி ஸ்டடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணவங்களே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து டூல்ஸ்ல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. டூல்ஸ்னா நீங்க இந்த கிட்டப்பில் டவுன்லோட் பண்ணுவீங்கல்ல, கிட் ஸ்பேஸ் க்ளோன், ஒரு டூலோட யூஆர்எல் லிங்க் இந்த மாதிரி போட்டு யூஸ் பண்ணுவீங்கல்ல, அதுலதான் ஃபோக்கஸ் பண்ணாங்க. அதாவது ஒரு ஸ்கிரிப்ட் எப்படி ரன் பண்றதுன்னு தான் பார்த்தாங்களே தவிர அவங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்ன பண்ணுது அப்படிங்கறது அவங்களுக்கு ஆக்சுவலா புரியல. அண்ட் த ரியல் வே டு லேர்ன் ஹேக்கிங், நான் வந்து ஷார்ட்கட்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஷார்ட்கட்ஸ்ங்கிறது கிடையவே கிடையாது சைபர் செக்யூரிட்டில. நீங்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் ஆரம்பத்துல இருந்து எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்லித்தரேன். அண்ட் அந்த ஸ்கிரிப்ட் கிட்டி ட்ராப் த பிக்கஸ்ட் பார்ட். காலினெக்ஸ் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, கிட்டப் ஒரு டூல் பார்த்துட்டு அதை ரன் பண்ணிருப்பீங்க, அதுல எரர் வந்திருக்கும், ஸ்டக் ஆயிருப்பீங்க, அதோ நிப்பாடி இருப்பீங்க. நிறைய பேர் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி அதை எப்படி ரன் பண்ணு பார்ப்பாங்க. இப்போ ChatGPT வந்துச்சு, ஜெமினி இருக்குது, ஸோ அதை யூஸ் பண்ணி அதை எப்படி ரன் பண்றதை பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலி நிறைய பேர் வந்து லினக்ஸ்னா என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை, நெட்வொர்க்கிங் என்னன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்றது இல்லை. மோஸ்ட் ஆஃப் பீப்புள் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னன்னு நிறைய பேருக்கு தெரியல. ஆக்சுவலா சைபர் செக்யூரிட்டி படிக்கிறவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் லினக்ஸ் மட்டும் வச்சுதான் ஹேக் பண்ண முடியும், விண்டோஸ்லாம் வச்சு ஹேக் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியுங்க. டு பி ஹானஸ்ட், யூ ஹாவ் டு கம் ஃப்ரம் திஸ். ஹேக்கிங்கிறது நீங்க வந்து கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். டூல் யூஸ் பண்றதை ஸ்டாப் பண்ணிட்டு கான்செப்ட்ஸை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண கத்துக்குங்க. அதுக்கப்புறமா நீங்க ஹேக்கிங்குள்ள வாங்க. என்ன கேட்டீங்கன்னா அதுதான் பெட்டர். நான் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் சொல்றேன். இதை வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரின்னு வச்சுக்கோங்க. எனக்கும் எடிட்லாம் பண்ணி காமிக்கணும்னு ஆசை. இந்த இந்த டாக்குமெண்ட்டே இப்பதான் கிரியேட் பண்ணேன். ஆக்சுவலா டாக்குமெண்ட் கூட கிடையாது, இது வந்து ஒரு வெப் அப்ளிகேஷன் வச்சுக்கிங்களா. eraser.ioன்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி நம்ம டயக்ராம் போட்டு இதெல்லாம் காமிக்கிறதுக்காக கிரியேட் பண்றது. இதுவே நான் இப்பதான் பண்ணேன், ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக பண்ணிருக்கேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுதான் ஓஎஸ் அப்படின்னு வச்சுப்போம். இங்கதான் நெட்வொர்க்கிங் இருக்கு, இங்க கோடிங் இருக்கு. நீங்க வந்து இது மூணையும் கண்டிப்பா கத்துக்கிட்டே ஆகணும். சைபர் செக்யூரிட்டி கோடிங் தேவைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, பட் தயவு செஞ்சு கேட்காதீங்க. உங்களுக்கு அட்லீஸ்ட் பைத்தான் ஆர் பேஷ் ரெண்டுல ஏதோ ஒரு லாங்குவேஜ் கரெக்டா கத்துக்குங்க. கத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே மேக்சிமம் ஆஃப் ப்ராப்ளம் சால்வ்னு நினைச்சுக்கோங்க. ஆக்சுவலா நீங்க மெட்டஸ்பிளாய்ட்டோ இல்ல பப்ஷூட்டோ நீங்க ரன் பண்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இது மூணையும் கத்துக்குங்க. ஓஎஸ் லினக்ஸ்னா என்னன்னு கத்துக்கங்க, கர்னல் எப்படி ஒர்க் ஆகுது, மெமரி மேனேஜ்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் நீங்க கத்துக்கணும். அப்புறம் நெட்வொர்க்கிங்ல வந்து நான் என்ன சொல்றது, யூ கான் ஹேக் அ நெட்வொர்க் இஃப் யூ டோன்ட் நோ ஹவ் அ பாக்கெட் மூவ்ஸ் ஃப்ரம் அ பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி. டிசிபி ஐபினா என்ன, டிஎன்எஸ்னா என்ன, ஹெச்டிடிபினா என்ன, இதெல்லாம் வந்து ஒரு பிரெட்டும் பட்டரும் மாதிரி. நீங்க இதெல்லாம் கத்துக்கிட்டே ஆகும். ஆக்சுவலா ஸ்கிரிப்டிங்ல நான் சொன்னதுதான். நீங்க வந்து பைத்தானோ இல்ல பேஷோ, இந்த கோடிங் வரும்போது பைத்தானோ ஒரு பேஷ் ரெண்டுல நீங்க ஏதாவது ஒண்ணு கத்துக்கிட்டே ஆகும். கத்துக்கிட்டாதான் மட்டும்தான் உங்களால ஒரு இதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியும். இஃப் யூ கான்ட் ரீட் த கோட், யூ கான்ட் எக்ஸ்ப்ளாய்ட் இட். இதை வந்து நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும்.
அண்ட் ஏன் ஓஎஸை லேர்ன் பண்ணணும் ஆக்சுவலா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நிறைய பேருக்கு வந்து பஃபர் ஓவர்ஃப்ளோ பண்ணணும்னு ஆசை இருக்கும். பட் நிறைய பேருக்கு பஃபர் ஓவர்ஃப்ளோனா என்னன்னே தெரியாது. ஸ்டாக்னா என்ன, ஹீப்னா என்னன்னு தெரியாது. சிபியூ ரெஜிஸ்டர்னு ஒன்று இருக்குங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு மெமரி எப்படி அலகேட் ஆகுங்கிறது தெரியாது. நீங்க வந்து இப்போ பஃபர் ஓவர்ஃப்ளோ எப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து அப்போதான் புரியும். அதை வந்து ஒரு ஆர்ஐபியை வந்து ஓவர் ரைட்டிங் பண்றது அவ்வளவுதான். அது வந்து ஒரு அது வந்து பெரிய விஷயமே கிடையாது, ஜஸ்ட் ஒரு மேத். ஆர்ஐபினா ரிட்டர்ன் இன்ஸ்ட்ரக்ஷன் பாயிண்டர். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல அதுக்காக தனியா வச்சிருக்கேன், ஒவ்வொரு செக்ஷனா வச்சிருக்கேன். ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஆக்சுவலி ஹேக்கிங். ஐ ஹாவ் அ பண்டில். இல்லை நீங்க தனியா லேர்ன் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா நான் ஒரு ரோட் மேப் சொல்றேன், அதை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் லினக்ஸ்னா என்னன்னு கத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெட்வொர்க்கிங் என்னன்னு கத்துக்கோங்க. உங்களுக்கு அப்படி ஓஎஸ்னா என்னன்னு புரியணும் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் 3 ஈஸி பீசஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு ஆன்லைன்ல, ஃப்ரீ தான். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் ஸ்கிரிப்டிங், சும்மா சின்ன சின்ன டாஸ்க்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் பேஷை வச்சோ இல்லை பைத்தானை வச்சோ நீங்க பில்ட் பண்ணி பாருங்க, அதை ரன் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் அதுக்கப்புறமா இதெல்லாம் நீங்க இந்த 2 டாஸ்க் நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் வெப் வல்னரபிலிட்டிஸ்னா எப்படி இருக்குங்கிறத சிடிஎஃப், அதாவது ஹேக் த பாக்ஸோ இல்லை ட்ரை பண்ணுங்க. அதுக்கப்புறமா அட்வான்ஸ்டு டாபிக்ஸுக்கு போங்க, ரிவர்ஸ் இன்ஜினியரிங், ஆக்டிவ் டைரக்டரி, அந்த மாதிரி அதுக்கப்புறமா போங்க. ஆக்சுவலி த பாத் இஸ் வெரி ஹார்ட், ஆனா ரொம்ப வேல்யூபிளான ஒரு பாத். நான் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லயும் நிறைய கோர்ஸ் லிங்க்ஸ்லயும் பார்த்தேன், பட் எனக்கு எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகலை. ஏன்னா அவங்க யாருமே பேசிக்ல என்ன அப்படிங்கறதே சொல்ல மாட்டாங்க. நிறைய பேர் 30K சார்ஜ் பண்றாங்க, நிறைய பேர் 40K சார்ஜ் பண்றாங்க. பட் அவங்க வந்து சைபர் செக்யூரிட்டினா என்னங்கிறதே ஃபர்ஸ்ட் டீச் பண்ணாம டைரக்டா என்ன எப்படி ஸ்கேன் பண்ணணும், எக்ஸசைஸ் எப்படி பண்ணணும், செஷன் ஹைஜாக்கிங் எப்படி பண்ணணும், எனக்கு அதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்ன சொல்றேன்னே தெரில. நாங்க வந்து கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இருக்கிறதுலே கம்மியான ப்ரைஸ்ல பண்ணி கொடுக்குற மாதிரி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நீங்க ROThackers.comல போட்டீங்க அப்படின்னா எங்க வெப்சைட் வரும். எங்க வெப்சைட்ல நீங்க வந்து உங்க ப்ரோக்ராம்ஸ் என்னென்னங்கிறத நீங்க இங்க பாத்தீங்கன்னா தெரியும். 15 days ஒர்க் ஷாப் போகும், சைபர் செக்யூரிட்டி ட்ரைனிங், சிஸ் போகும், ப்ரிப்பரேஷன், கம்ப்ளீட் மாஸ்டரி, இதெல்லாம் நீங்க தட்டி விட்டுருங்கலாம் வேணாம். OIC ப்ரிப்பரேஷன் நாங்கள் ஆக்சுவலாக 30 days ஒர்க் ஷாப் ஒன்று வச்சுருக்கோம். இது வந்து 2 months ப்ரிப்பரேஷன், அப்புறம் பக்பூண்டி ப்ரிப்பரேஷன்ஸ், இது மாதிரி நிறைய கான்செப்ட்ஸ் வச்சுருக்கோம். நாங்கள் லிஸ்ட் பண்ணது வெறும் இந்த 6 மட்டும்தான். இதையுமே நாங்கள் மாற்றலான்னு தான் இருக்கோம். ரொம்ப கம்மியான காசு தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் ஆக்சுவலாக. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்தேன், எனக்கு வந்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பட் டு பி ஹானஸ்ட், there are a lot of situations, right? So I choose paid points. எங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஸ்டூடெண்ட் லாகின் இருக்கும். நான் வந்து கிரெடென்ஷியல்ஸ் போட விரும்பல. நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கான டாஸ்க்கு எல்லாமே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன ஆக்சுவலா தேவையோ அது எல்லாமே உள்ளக்கே இருக்கும். எங்களோட ROThackers.comங்கிற மெயில் ஐடி இருந்தால் மட்டும்தான் உங்களால் இங்கே அக்கௌண்ட் யூஸ் பண்ண முடியும், இல்லைன்னா யூஸ் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி வேணும் அப்படின்னாலும் எங்கள்ட்ட அதுக்கு ஆப்ஷன் இருக்கு. selfstudy.ROThackers.com போட்டிங்க அப்படின்னா அதுக்கும் வேற வெப்சைட் இருக்குது. நீங்கள் அங்கே போயிட்டு உங்களுக்கு தேவையானதை நீங்கள் படிக்கலாம். இங்கேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையானதை நீங்கள் படிச்சுக்கலாம். உங்களுக்கு செல்ஃப் ஸ்டடி வேணும், இதில் ப்ரீ ரெக்வஸ்டிஸ்னு ஒரு மாடியூல் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் என்னெல்லாம் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக டெக்ஸ்டாக கொடுத்துருப்போம். அதையுமே தெளிவாக தான் கொடுத்துருப்போம். எப்படிலாம் என்னென்ன மெத்தட், என்னென்ன ப்ரொசீஜர் எல்லாமே தெளிவாக கொடுத்துருப்போம். நீங்கள் அதை வச்சு லேர்ன் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் கற்றுக்கணும்,
இல்லை இங்கிலீஷ் இல்லை எனி லாங்குவேஜஸ், இஃப் யூ வாண்ட் எனி லாங்குவேஜஸ் வி கேன் ஆஃபர், தெர் இஸ் அ நோ ப்ராப்ளம் ஃபார் இட். வி ஆர் டீச்சிங். அண்ட் யூடியூப்லேயும் நாங்கள் வீடியோ போடலாம் தான் இருக்கோம். ஓஎஸ்னா என்ன, ஒரு பேசிக் கான்செப்ட்ஸ்லாம் எல்லாமே ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் நாங்கள் யூடியூப்ல வந்து ஃப்ரீயாகவே போஸ்ட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். இஃப் யூ வாண்ட் டு லேர்ன் ஃபவுண்டேஷன்ஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் இட். அண்ட் ரிசோர்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் மென்ஷன் பண்ண மாதிரி இதில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், யூஸ் பண்ணிக்கோங்க. என்னோட கெட்டப் ப்ரொஃபைல் யூஆர்லும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. இஃப் யூ வாண்ட் சர்ச் மை போர்ட்ஃபோலியோ raygan.outierkers.com. அதான் என்னோட போர்ட்ஃபோலியோ. நீங்கள் உங்களுக்கு என் போர்ட்ஃபோலியோ பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இதில் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. யூ கேன் சர்ச் மை போர்ட்ஃபோலியோ. என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், என்னோட கிட்டப் ப்ரொஃபைல்ஸ் என்னென்ன டூல்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன் எல்லாமே இதில் இருக்கும். என்னோட ரெஸ்யூம் கொண்டு இதில் இருக்கும். உங்களுக்கு ஏதாவது ரெஸ்யூம் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா டெம்ப்ளேட் எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஸோ யூ கேன் யூஸ் இட். இஃப் யூ வாண்ட் லேர்ன் ஹேக்கிங் ஃப்ரம் பேசிக்ஸ், ஆக்சுவலி ஒரு ஃபவுண்டேஷன் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டே ஆஃப்டர் வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இல்லை அப்படின்னா 2 days ஒன்ஸ் வந்து வீடியோ, ஏன்னா எங்கே நாங்கள் ஆல்ரெடி டீச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கேற்றாப்புல டைமிங் மாதிரி தான் வரும். கண்டிப்பாக 1-2 days ஒன்ஸ் வீடியோ வரும். அப்படி இல்லைன்னா டெய்லி கூட வீடியோ வரும். உங்களுக்கு வந்து ஃபுல் ஃபவுண்டேஷன், ஓஎஸ் என்ன, லினக்ஸ் என்ன, இது எல்லாத்துக்குமே பேசிக் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பை கைஸ், ஹாப்பி ஹேக்கிங்.